நாளின் செய்தியினுடைய தலைப்பு கொள்ளை நோயில் விசுவாசம் என்பதாகும். The topic of this morning sermon is faith in pestilence. கொள்ளை நோயில் விசுவாசம். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். The key text for this morning meditation is found in 2 Chronicles chapter 20 and verse 9. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தான் இந்த நாளின் செய்திக்கான தலைப்புக்கான மூல வசனம். The key text is 2 Chronicles chapter 20 and verse 9. பழைய ஏற்பாட்டிலே 564வது பக்கம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். கடினமான நாட்கள், ஆபத்தான நாட்கள், நம்மால் ஜமாளிக்க முடியாத, நம்முடைய திறமைக்கும் சக்திக்கும் மீறிய வேதனையின் நாட்கள் வரும்போது நம்முடைய விசுவாசத்திலே நாம் தளர்ந்து போவதும், நம்முடைய விசுவாசத்தின் பல கோணங்களை கேள்வி கேட்பதும் இயற்கையானதே. During pandemic period, periods of difficulties, when we are overwhelmed by the sudden surge of difficulties, we begin to question or we begin to analyze our faith, which is but natural. வேதத்திலே அப்படி திடீரென்று நெருக்கங்கள் வந்தபோது விசுவாசத்திலே தடுமாறின 1-2 சம்பவங்களை நாம் பார்ப்பது நல்லது. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். இந்த முன்னுரை இந்த செய்திக்கு மிக அவசியமானது. விசுவாசம் போராட்டங்கள், நெருக்கடிகள் திடீரென்று நம்மை தாக்கும் போது நாம் விசுவாசத்திலே தடுமாறுவது, விசுவாசத்திலே சந்தேகம் வருவது, கடவுளுடைய குணாதிசயங்களை பற்றி, கடவுள் செயல்படுவதை பற்றி சந்தேகங்களும் வருவது இயற்கை என்பதற்கு வேதத்திலே 1-2 ஆதாரங்களை பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். Mark chapter 4 and verse 40. It is but natural for us to be shaken by faith, or we raise questions about faith. It is but natural because there are evidences in the scriptures to suggest that it is possible. மார்க் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். சீஷர்கள், அவர்களோடு ஆண்டவர் பிரயாணத்திலே போகிறார். திடீரென்று ஒரு பெரிய சுழல் காற்று உண்டாகி அலை மோதிற்று. ஆண்டவர் அயர்ந்த நித்திரையாயிருந்தார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்பொழுது ஆண்டவரை எழுப்பினார்கள். உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினதற்கு பிறகு, நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். Here is an instance in which we see the disciples, though Christ was traveling along with them in the boat, when tempest came, they began to shout and they were struggling. They even woke up the Lord to say, are you not heard about us? We are drowning. In which case the Lord said, why were you afraid? What happened to your faith? அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். 23-24 வசனங்கள். மார்க் 9:23-24 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடைய சத்தமிட்டு சொன்னான். இங்கே ஒரு மனிதனை பற்றி படிக்கிறோம். அவனுடைய மகனுடைய
நெருக்கடியான சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே அவனுடைய மகனை ஆவி அலைக்கழிக்கும் போது அவன் படுகிற வேதனையின் மத்தியிலே ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறான். ஆண்டவர் நீ விசுவாசத்தால் நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் ஜெபிக்கிறான், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். ஹெல்ப் மீ இன் மை அன்பிலீஃப். இப்படி வேதத்திலே பல கோணங்களை நாம் சொல்ல முடியும். திடீரென்று சடுதியாக உபத்திரவங்களோ வியாதியோ இப்பொழுது நாம் காண்கிற கொள்ளை நோய் போன்ற சம்பவங்களோ வரும்போது நம்முடைய விசுவாசத்திலே நாம் தடுமாறுவது இயற்கையானது. இன்றைக்கு பல தேசங்களிலே, நம்முடைய தேசத்திலே ஜனங்கள் மரிக்கிறதையும் வயது வித்தியாசமின்றி ஜனங்கள் பாதிக்கப்படுவதையும் பார்க்கும்போது ஒரு சமயம் ஒரு சிலருக்கு கடவுளுடைய அன்பை பற்றி சந்தேகம் வந்திருக்க முடியும். கடவுளுடைய இரக்கத்தை பற்றி சந்தேகம் வந்திருக்க முடியும். கடவுள் ஏன் இப்படி செய்கிறார் என்று சில சமயத்திலே நாம் வைராக்கியத்தோடு கோபத்தோடு கேள்வி கேட்டிருக்கவும் வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய விசுவாசம் தளர்ந்து விடுமோ என்ற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏன் இப்படி நடக்கிறது, உங்களுடைய தெய்வம் எங்கே என்று கூட கேட்கிறார்களே என்று நாம் யோசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே இப்படி நாம் கடினமான சூழ்நிலைகள், திடீரென்று மேற்கொண்ட பிரச்சனைகள் மத்தியிலே விசுவாசத்திலே தடுமாறினவர்களை பற்றி படித்தோம். அது இயற்கையானது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். We need to acknowledge that it is only natural, because as we human beings, we are bound to undergo these difficulties, especially when storms come, when difficulties come. But this morning's sermon is all about what is our faith, or how to move forward with our faith, how to take our faith forward in pestilence, in the midst of calamities. இன்றைய காலையிலே செய்தியானது இந்த விசுவாச தடுமாற்றத்தின் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தை எப்படி முன்னெடுத்து செல்வது, எப்படி நாம் அந்த விசுவாசத்திலே முன்னேறி செல்வது, குறிப்பாக இந்த கடினமான நாட்களில் இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படி சோர்ந்து போயிருக்கிற, துவண்டு போயிருக்கிற, தளர்ந்திருக்கிற உள்ளங்களை தமது வார்த்தையினாலே ஆறுதல் படுத்துவாராக. அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலை கொடுக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஏற்கனவே நாம் கடவுள் தீமையை ஏன் தடுப்பதில்லை என்பதை குறித்து கடந்த வாரத்திலே படித்தோம். பல கோணங்களிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பற்றி நாம் படித்து வந்திருக்கிறோம். இந்த மூல வசனத்தினுடைய பின்னணியை நாம் பார்ப்பது மிக மிக முக்கியமானது. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத் என்ற ராஜாவுக்கு விரோதமாக ஒரு திரள் கூட்டம் சண்டை போட வருகிறார்கள். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்திற்கு வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The background is vital for us to derive the proper lesson of introduction. இந்த செய்திக்கான முன்னுரைக்கு 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியை நாம் பார்ப்பது மிக அவசியம். 1ஆம் வசனத்தை பார்க்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியனுக்கு அப்புறத்துள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தார் இணைந்து சண்டையிட வருகிறார்கள். அப்பொழுது யோசபாத் என்ன செய்கிறான்? தேவாலயத்திற்கு போகிறான். யூத ஜனங்களை எருசலேமிலே கூடி வர செய்கிறான். வசனம் 5. அப்பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். எங்கள் மேல் 9ஆம் வசனத்தை இப்பொழுது பார்க்கலாம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது இந்த ஆலயத்திலே வந்து நின்று உமது சன்னதியிலே நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று தேவாலய பிரதிஷ்டை சமயத்திலே சாலமோன் பயன்படுத்தின வார்த்தைகளை சொல்லி யோசபாத் ஜெபிக்கிறான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம், யோசபாத் ஒரு கடவுளுக்கு பயந்த யூத அரசன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். In the backdrop of enemies trying to come and attack Jehoshaphat, this word has been mentioned 29, which says, he repeats the prayer offered by Solomon at the dedication of the temple, saying, when we call upon you, when we come to your presence, when calamities, pestilence and wars attack us or come over us, we are summoned to come into your presence to seek your mercy
by which we could be delivered. But remember, Jehoshaphat is a godly king. 2 நாளாகமம் அந்த 17ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 17ஆம் அதிகாரத்திலே யோசபாத்தை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். இவன் ஒரு தீமையான ராஜா கிடையாது. இஸ்ரவேலிலும் யூதாவிலும் அநேக கடவுளுக்கு பயப்படாத, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அநேக ராஜாக்கள் இருந்தார்கள். ஆனால் யோசபாத்தை பொறுத்த அளவிலே வேதவசனம் சொல்லுகிறது, அவன் கடவுளுடைய கற்பனைகளின்படி நடந்தவன். Here is a man, a king, unlike most kings who were ungodly. This man Jehoshaphat was a godly king. He walked in the precepts of God. He feared God. Yet calamity suddenly came. Enemies came to attack Jerusalem. ஒரு தேவனுக்கு பயந்த மனிதனாக இருந்தான். கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். 2 நாளாகமம் 17:3-4 560வது பக்கம். கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். This man was so upright before God that God protected him from his enemies. But suddenly a sudden attack came. This is what Christian life is all about. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய சாராம்சம். 6ஆம் வசனத்தையும் பார்க்கலாம். 17:6 கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. He was earnest. He was excited in the things of God. என்ன அருமையான சாட்சி அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் விட்டு அகற்றினான். Here is a man who is jealous for God, jealous for Yahweh. And God prospered him. Even at the same time, suddenly we saw an attack upon Judah and especially upon Jerusalem, the capital. இப்படி கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்த பொழுது அவன் 100% புனிதவான் அல்ல, 100% பரிபூர்ணமான மனிதன் கிடையாது. ஆனால் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய வழிகளிலே உற்சாகமாயிருந்த இந்த ராஜாவினுடைய அந்த நாட்களில் திடீரென்று ராஜாக்கள் சிலர் இணைந்து வந்து 3 ராஜாக்கள் இணைந்து வந்து பெரிய திரள் கூட்டம் வந்து அந்த தேசத்தை முற்றுகையிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சம். எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி ரைட். எல்லாம் சரியாக இருப்பது போல இருக்கும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது போல இருக்கும். நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் சரியாக நிதானமாக போய்கொண்டிருக்கிறது போல இருக்கும். திடீரென்று சில பாதிப்புகள் வரும்போது, குறிப்பாக கடந்த 1.5 வருஷங்களாக உலகம் முழுவதும், குறிப்பாக நம்முடைய தேசத்திலே திடீரென்று அமைதியாக எல்லாம் பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு வருகிறது. நாம் எல்லாரும் உயர்வாக போய்கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் செழித்திருக்கிறது என்று உலக நாடுகள் பிரகடனப்படுத்தி கொண்டிருந்த பொழுது சடுதியாக எங்கேயோ புறப்பட்ட ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு வைரஸ் இன்று உலகம் முழுவதையும் வாழ்க்கைகளையும் புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. இது விசுவாசிகளையும் பாதித்திருக்கிறது என்பது உண்மைதான். வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தளவிலே 4 பாதிப்புகள் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அனுமதித்துக் கொண்டே வந்தார். There are 4 calamities that the Lord has permitted in the lives of Israel whenever or wherever they were against God or they were moving away from the majesty of God. யாவேவை விட்டு எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்குகிறார்களோ அவர்களுக்கு அதற்கு முன்பதாக எச்சரிக்கை கொடுத்து அவர்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்ததற்கு பிறகு திடீரென்று இப்படி 4 வகையான பாதிப்புகள் வருகிறது. There are warnings beforehand. The Lord is not unjust to do things suddenly. There are warnings. There are prayer warnings that we need to heed. But the Israelites were not willing to heed those warnings. And suddenly there comes the calamities, the surge. The 4 kinds of surge are calamities that attack that come upon the nation of Israel. அவைகளை வேதத்தின் பல இடங்களிலே படிக்கிறோம். ஒரு இடத்துல 2 இடத்துல மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் இருந்து கிட்டத்தட்ட வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த 4 பாதிப்புகளும் அடிப்படையிலே வந்து கொண்டே இருக்கிறது. கடவுள் எச்சரிப்பு கொடுக்கிறார், அவர்களை மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார்,
அவர்கள் பேரில் அன்பு செலுத்தி அவர்கள் மத்தியிலே தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். இவைகள் எல்லாம் கேட்ட பிறகும் அவர்கள் மனம் திரும்பாமல் தங்களுடைய வழிகளிலே தொடர்ந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்படி சடுதியாக, நம்முடைய பார்வையிலே சடுதியாக இப்படி பாதிப்புகள் வருகிறது. அந்த 4 பாதிப்புகள் என்னவென்று பார்க்கலாம். 1-2 வசனங்களை பார்க்கலாம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். There are 4 types of calamities or that attack Israel. It's recorded right through the scriptures, both in Old Testament and New Testament. It is consistent in the word of God. But there is a prior warning. God wants them. God sends his messengers to warn them to come back to him, to repent and to believe and to mend their ways. But when they didn't heed the message, the warning of Yahweh, there comes, according to us, a sudden surge. But after the warnings, there comes the surge. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் மோசேயும் ஆரோனும் சொல்லுகிறார்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும். போகாதிருந்தால், நன்றாக கவனிப்போம், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். It is a clear statement. If we don't heed, if we don't obey the voice of God, there will be calamities, there will be pestilence and sword upon us. There is a prior warning or prior precepts of God by which we need to adhere to. And if we disobey that, there is naturally a calamity that follows. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல என்பதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். திரும்ப திரும்ப நாம் பார்ப்பது, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடவுள் அநீதி உள்ளவரா என்று பல கோணங்களில் நாம் சிந்தித்து வருகிறோம். இப்படி பட்டயம் போன்ற காரியங்கள் வரும்போது அவைகள் ஆண்டவர் அதற்கு முன்பே எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். 2 Chronicles chapter 7 and verse 14. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 4 வாதைகளையும் அங்கங்கு படிக்கலாம். 2 நாளாகமும் 7, 13, 14. பழைய ஏற்பாட்டில் 551வது பக்கம். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து தேசத்திலே வெட்டுக்கிளிகளை கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்னை தேட வேண்டும். அதற்கு முன்பு என்ன நடக்கிறது? அதற்கு முன்பு பகுதிகளை நீங்கள் பார்த்தால் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. ஜனங்கள் தேவனை ஆராதித்து அவரிலே மகிழ்ந்து கலிகூற வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் மனிதன் பாவம் செய்து தன்னையும் பாதித்து தன்னுடைய சக மனிதர்களையும் பாதித்து இயற்கையும் பாதிக்கும் போது இப்படிப்பட்ட பாதிப்புகள் சடுதியாக வருகிறது. When sin abounds, not only affects individual, it begins with an individual heart and it moves more, it spreads to the others, and equally they are bad, and the combination of the same is so important, so working over that the nature also gets affected. So the surge, suddenly it looks like this, it's a sudden appearance, but it has a prior warning that associate with. இப்படி கடவுள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிப்பதற்கு முன்பதாக எப்படி ஜனங்களை எச்சரிக்கிறார் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மோசே சொன்னான், நாங்கள் கடவுளுக்கு பலி செலுத்த போகாமல் இருந்தால் இப்படி வருவதற்கு வாய்ப்புண்டு. எப்பொழுது என்று தெரியாது, எப்படி என்று தெரியாது, ஆனால் அது நிச்சயம் என்பது தெரிகிறது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 23 25 வசனங்கள். Leviticus chapter 26 verses 23 to 25. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 23 25 வசனங்கள் வரைக்கும். 162வது பக்கம். என் உடன்படிக்கை நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவத்து நிமித்தம் ஏழத்தனையாய் வாதித்து நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், if you continue to oppose me or you walk in your own ways even after receiving warnings, I will do this. என் உடன்படிக்கை மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோய் உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்ருவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள். இந்த 4 பாதிப்புகள் என்னென்ன? கொள்ளை நோய், அதே போல பட்டயம் என்று சண்டைகள், வார், பெஸ்டிலன்ஸ், கொள்ளை நோய், வார், சண்டைகள்,
மற்ற ஜனங்கள் வந்து அவர்களை பாதிக்கிறார்கள். மூன்றாவது வைல்ட் பீஸ், வெட்டுக்கிளிகள் மற்ற பல இடங்களிலிருந்து இயற்கை பாதிக்கக்கூடிய, வெள்ளாமைகளை பாதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். வைல்ட் பீஸ் கம் அண்ட் அட்டாக் த லேண்ட். நான்காவது ஃபெமைன், ஒரு கடினமான உணவு பஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இந்த நான்கும் வேதத்தின் பல இடங்களிலே தேவன் அனுமதித்திருக்கிறார். பெஸ்டிலன்ஸ், அதாவது கொள்ளை நோய். இப்பொழுது நாம் பார்க்கிறோம் இந்த கொள்ளை நோய். சுற்றிலும் இருக்கிற ஜனங்களினாலே போர், சண்டை நிலவக்கூடிய சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, பயிர்களை பாதிக்கக்கூடிய அந்த காட்டு விலங்குகள், காட்டு பட்சிகள் வந்து, வெட்டுக்கிளிகள் போன்றவைகள் வந்து பட்சிப்பது. அடுத்தது பஞ்சம் வரக்கூடியது. அந்த நான்கு சூழ்நிலைகளையும் தேவன் எச்சரித்து மனம் திரும்ப அழைப்பு கொடுத்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எல்லாவற்றையும் நினைக்கும் போது தேவன் இதை அனுமதிக்கிறார் என்பதை வேதத்தின் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஏன் சங்கீதம் 91 நாம் இந்த நாட்களில் அதிகமாக படிக்கிறோமே, அந்த சங்கீதம் 91 நாம் இந்த வார்த்தையை கவனிக்கிறோம் இல்லையா? These days we tend to recite and memorize and read repeatedly Psalm 91. What does Psalm 91 verse 3 says? It is precise in stating our condition. 91 சங்கீதம் 3 வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கின் தப்புவித்தார். இங்கே பாழாக்கும் கொள்ளை நோய் வராது என்று வேதம் சொல்லவில்லை. பாழாக்கும் கொள்ளை நோயின் மத்தியிலே தேவனுடைய இரக்கத்தை நாம் பார்க்கிறோம். அதனாலே மரித்தவர்கள் பாவிகள், நாம் பரிசுத்தவான்கள் என்பது அல்ல. இந்த கொள்ளை நோயிலே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களும் மரித்திருக்கிறார்கள். ஆனால் அதன் மத்தியிலே தேவனுடைய இரக்கத்தை பார்க்கிறோம். 6 வசனத்திலே பார்க்கிறோம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். இந்த சங்கீதத்தை நாம் கூர்ந்து கவனித்தால் இந்த சங்கீதமும் இப்படிப்பட்ட நிலைமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை வலியுறுத்துகிற சங்கீதமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கடினமான காலங்கள், குறிப்பாக கொள்ளை நோய் என்பது யாவருக்கும் வரக்கூடிய, யோசபாத்தினுடைய வாழ்க்கையில, தேவனுக்கு பயப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில சடுதியாக எதிரிகள் வந்து அவனை முட்டுகிட்டதை பார்க்கிறோம். அந்த பின்னணியிலே தான் அவனுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். உம்முடைய சந்நிதியில் வந்து உம்முடைய முகத்தை தேட வேண்டும். இந்த காலையிலே சபை சரித்திரத்தில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களும், குறிப்பாக கொள்ளை நோய்கள் வந்த சமயங்கள் உண்டு. சண்டைகள் விதவிதமாக நடந்திருக்கிறது, உலகமாக யுத்தங்கள் நடந்திருக்கிறது. இன்னும் தனிப்பட்ட மனிதர்களுடைய சர்வதிகார போக்கினாலே வந்த பாதிப்புகள் இருந்திருக்கிறது. அதை தாண்டி கொள்ளை நோய்கள் திடீரென்று புறப்பட்டிருக்கிறது. கிபி 300 வருஷத்துல அந்த சமயத்தில் இருந்திருக்கிறது. கிபி 1347 1352 வரை ஏறத்தாழ 5 வருடங்கள் பிளாக் டெத் என்று சொல்லக்கூடிய, கருப்பு மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து தாக்கி இருக்கிறது. ஏன் 1918-19 வருஷங்களில் ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வைரஸ் தாக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரித்திருக்கிறார்கள். இதன் மத்தியிலே விசுவாசத்தை விட்டுவிட்டார்களா? அந்த விசுவாசம் தொடர்ந்துதான் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு நாம் அந்த விசுவாசத்தை பின்பற்றி இருக்கிறோமே. அப்படி என்றால் விசுவாசம் முற்றிலும் ஒழிந்து விடாது. விசுவாசத்திலே தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த தடுமாற்றத்தின் மத்தியிலே தான் நாம் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த செய்தி. இதற்கு முன்பு லட்சக்கணக்கானவர்கள் மரித்திருக்கிறார்கள். கடவுளை நேசித்தவர்களும் மரித்திருக்கிறார்கள். ஆண்டவரை நேசித்த தேசங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த விசுவாசம் தொடர்ந்து வந்திருக்கிறது. மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள், தத்துவங்கள் மாறி இருக்கிறது, மருத்துவத்தினுடைய தன்மைகள் மாறி இருக்கிறது. ஆனால் இந்த வேதம், விசுவாசம் மாறவில்லை. ஆகவேதான் கடவுள் இந்த உலகத்தை நேர்த்தியாக படைத்தார். அப்பொழுது இப்படிப்பட்ட தீமையான தொற்றுகள் எதுவுமே கிடையாது. நல்லதென்று தேவன் இந்த உலகத்தை படைத்தார். ஆனால் மனிதன் பாவத்திலே ஆவிக்குரிய மரணத்தை சம்பாதித்த பொழுது, சரீர மரணத்திலே நாம், இந்த ஆவிக்குரிய மரணத்திற்கும் சரீர மரணத்திற்கும் இடையிலே நாம் பலவீனத்தோடு போராடப்படுகிறோம். ஆகவே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது நாம் எப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும்? அதற்கான 2 தன்மைகளை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை, குறிப்பாக கொள்ளை நோயை குறிப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. கொள்ளை நோய் உங்கள் மத்தியிலே வரும்போது நீங்கள் கடவுளுடைய முகத்தை தேடுங்கள். உங்களுடைய விசுவாசத்திலே இன்னும் நீங்கள் உறுதியாயிருங்கள், பலப்படுங்கள் என்பதுதான்
இந்த செய்தியினுடைய சாரம்சம் 105 சங்கீதம் 4வது வசனம். Psalm 105 and verse 4. 105 சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். விசுவாசிகள் எல்லாரும் நாம் கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழுகிறோமே, கடவுள் நம்மோடு தானே தங்கி இருக்கிறார். அப்படி என்றால் கடவுளை நாம் ஏன் தேட வேண்டும் என்ற கேள்வி வருகிறது. உண்மைதான். விசுவாசனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரித்த அவரை விசுவாசித்து மனம் திரும்பி தம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய பாதுகாப்பு உண்டு. உண்மைதான். அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழுகிறார்கள். உண்மைதான். ஆனாலும் அநேக சமயங்களிலே நாம் பலவீனத்தின் நிமித்தம், நம்முடைய மாம்ச சோர்வின் நிமித்தம் நாம் கடவுளை தேடாமல் இருக்கிற சம்பவங்கள் உண்டு. ஏன்? வியாதி மிகுதியாயிருந்த பொழுது கூட கடவுளை தேடாத ஒரு மனிதனை வேதத்திலிருந்து நான் குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். We have to be in the presence. We live in the presence of God. Yes, believers are. In effect, we live in the presence of God. Those who have accepted Jesus Christ as their personal savior, they are the Spirit of God dwells in their hearts. It is true. But how come we should seek the face of God? How should we should seek the presence of God? Because of our failure and weaknesses and unbelief at times, we tend not to enjoy the presence of God. We drift from the presence of God and His nearness. நம்முடைய பாவத்தின் நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம் அநேக சமயத்திலே நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை ருசிக்காமல் விலகும் போது நாம் கடவுளுடைய முகத்தை தொடர்ந்து தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதியின் மத்தியிலே, பயங்கரமான உபத்திரவத்தின் மத்தியிலே கடவுளை தேடாத ஒரு மனிதனை பற்றி சொல்லுகிறோம். There is a man I would like to pinpoint from the scriptures who didn't seek the face of God even in the midst of calamity which has taken control of his life. 2 Chronicles chapter 16 and verse 1 and 2. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 Chronicles chapter 16 verses 1 and 2. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அவன் என்ன செய்யவில்லை? நெருக்கடியின் மத்தியிலே கடவுளை அவன் தேடவில்லை. 2 நாளாகமம் 559வது பக்கம். ஆசா அரசாண்ட 30ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடி ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலுள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சிரியாவின் ராஜாவின் இடத்தில் அனுப்பி அவர்களிடத்திலே பரிந்து பேசுகிறான். 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் என்ன செய்தான்? ஆசாவை பற்றி படிக்கிறோம். 2 நாளாகமம் 16-12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவும் மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். Here is a typical picture of human tendency, human heart. Even believers at times would be drifted away from God, from the presence of God. Here is a man, his sickness was overwhelming. He's almost near to his death. His legs are almost decaying. Yet this man didn't seek after God. He was seeking after other men. வசனத்தை பார்ப்போம். 2 நாளாகமம் 16-12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவும் மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். This is the man. This is the condition of human heart. ஒருவேளை இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலே நம்முடைய விசுவாசம், அவிசுவாசிகள் கடவுளை தேடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தேடுகிறார்களோ இல்லையே தெரியாது. சில சமயத்தில் விசுவாசிகள் ஆகிய நம்முடைய விசுவாசமும் அநேக சமயத்தில் பாதிக்கப்படுவதற்கு இப்படிப்பட்ட உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. தன்னுடைய வியாதி உச்சமாயிருக்கிறது, எப்பொழுது மரிக்கப் போகிறேன் என்று தெரியாது. அப்படிப்பட்ட கடினமான வியாதியின் மத்தியிலே இந்த மனிதன், இந்த ராஜா கடவுளை தேடவில்லை, அவருடைய பிரசன்னத்தை தேடவில்லை, மாறாக பரிகாரங்களை தேடினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது இன்றைய நிலைமை படம் பிடித்து காண்பிக்கிறது. இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம். இதே சூழ்நிலையிலே கடவுளை தேடின ஒரு மனிதன். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். There is another king, godly king, who in his calamity, when sickness
attacked him. This man saw the face of God. Hezekiah. 2 Chronicles 32 and verse 24. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். இந்த வார்த்தையை கவனியுங்கள். அந்நாட்களில் பழைய ஏற்பாட்டில் 582வது பக்கம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். கர்த்தரை தேடின ராஜா, அவருடைய முகத்தை தேடின ராஜா இங்கே நாம் பார்க்கிறோம். இப்படி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கடினமான சூழ்நிலையிலும் அவிசுவாசிகள் கடவுளை தேடுவதற்கும் அவரை நெருங்கி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கு நிறைய அவிசுவாசிகள், புறஜாதி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டபடிதான் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பட்டயம் வரும் என்று சொன்னார்கள், பட்டயம் வருகிறது. வெட்டுக்கிளி வரும் என்று சொன்னார்கள், வெட்டுக்கிளி வருகிறது. ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது, அதுவும் நடக்கிறது. பஞ்சம் வரும் என்று சொல்லி இருக்கிறது, அதுவும் நடக்கிறது. பூகம்பங்கள் வரும் என்று சொல்லி இருக்கிறது, அதுவும் நடக்கிறது. புறஜாதி மக்களே, இன்றைக்கு அநேகர் உங்களுடைய வேதத்தில் சொன்னது நிறைவேறி கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அநேக சமயத்தில் விசுவாசிகளாகிய நாம் இதை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமில்லை. There are people who claim to be Christians who don't, but they don't believe or they don't go align with the word of God, which says if you disobey God, there are prior warnings, but at the same time there comes the calamity. கடவுள் எச்சரிக்கிறார், அதை தொடர்ந்து பாதிப்புகள் வருகிறது என்பதை இன்றைக்கு அநேகர் மறந்து விடுகிறார்கள். வேதத்தை நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அதை மறைக்கிறார்கள். வெளி உலகத்தார் சொல்லுகிறார்கள், வேதத்தின்படி நடக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய விசுவாசம் இதன் மத்தியிலே தளர்ந்திருக்கும் என்று சொன்னால், நாம் கடவுளுடைய முகத்தை தேடுவதுதான் இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தினுடைய அம்சமாக இருக்க முடியும். Seeking after the face of God, the presence of God is the key element in this hour of pandemic, in this time of pestilence. Seeking after the face of God, seeking the presence of God. வேதத்திலே கடவுளுடைய முகத்தை தேடுவது என்பது மூல பாஷையிலே அவருடைய பிரசன்னத்தை தேடுவது, அவருடைய பிரசன்னத்திலே 24 மணி நேரம் தரித்திருக்க விரும்புவது. Seeking the face of God in the scriptures, in the original, it implies the life that seeks to live in the presence of God 24 hours a day. Whatever we do, whatever we say, what are our intentions, our desires, our likes and dislikes, everything has to be in conformity to the word of God and to the majesty of God. தேவனுடைய பிரசன்னத்தை, முகத்தை தேடுவது என்றால் அவருடைய பிரசன்னத்திலே நான் செய்கிறது, பேசுகிறது, பார்க்கிறது, தீர்மானிக்கிறது, ஆலோசிக்கிறதை அவருடைய வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதுதான் கடவுளுடைய பிரசன்னத்தை, முகத்தை தேடுவது என்று பொருள்படுகிறது. கடவுளுடைய முகத்தை, பிரசன்னத்தை தேடுவதுதான் இந்த விசுவாச காலத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமை. ஓசியா 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கலாம். ஓசியா chapter 6 and verse 1. Seeking the face of God in the midst of calamities. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா chapter 6 and verse 1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். பழைய ஏற்பாட்டில் 1053வது பக்கம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். It is the one, the God. Let's turn to our God, Yahweh, because He has smashed us. He has caused us to go through these difficulties. But He is the one who heals us. It is Him from whom healing comes and deliverance comes. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே திரும்புவோம். அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். Hebrews chapter 3 and verse 14. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் ஏற்பாட்டிலே 300வது பக்கம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில். நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஏனென்றால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். ஜனங்கள் அப்படி செய்தார்கள். ஆரம்பத்திலே கொண்டிருந்த விசுவாசம் தளர்ந்து போகிறது. இன்று கடவுளுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது
நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் அவரிடத்திலே திரும்ப வேண்டும். மனம் திரும்பாதவர்கள் இன்னும் மனம் திரும்ப வேண்டும். ஏற்கனவே விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், எபிரேயர் 4:16, 301ஆம் பக்கம், Hebrews chapter 4 and verse 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேர கடவோம். Let's approach the throne of grace boldly, seeking His mercy at the appropriate time, that the Lord would deliver, that the Lord would be merciful upon us. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாட்கள் கடினமாக இருக்கும் பொழுது, குறிப்பாக இப்படிப்பட்ட சடிதியான தாக்கங்கள் வரும்போது நம்முடைய விசுவாசம் குன்றிப் போவது இயற்கை என்பதை படித்தோம். வேதத்தில் அதனுடைய சாராம்சங்களை நாம் பார்த்தோம். கடவுளுடைய முகத்தை இதன் மத்தியிலே தேட வேண்டும் என்று பார்த்தோம். தன்னுடைய வியாதியின் உச்சத்திலும் கடவுளை தேடாமல் உலகத்தின் பரிகாரங்களை தேடின ஒரு மனிதனை பற்றி படித்தோம். அவனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம் என்பதை படித்தோம். அதன் மத்தியிலே கடவுளுடைய இரக்கத்தை தேடின ஒரு தேவனுடைய மனுஷனை பற்றி படித்தோம். வேதத்தின் பல இடங்களிலே கடவுளுடைய கிருபையை ஏற்ற சமயத்தில் இரக்கம் தேட, அவர் நம்மை பீறும் பொழுது அவர் நம்மை காயப்படுத்துகிறவர் அவர்தான் என்பதை அறிக்கையிட்டு நாம் தேட வேண்டும் என்பதை படித்தோம். அதனுடைய 2 குறிப்புகளை வேகமாக பார்த்து முடிக்கலாம். கடவுளுடைய விசுவாசத்திலே இந்த கடினமான சூழ்நிலைகளிலே, குறிப்பாக கொள்ளை நோயின் மத்தியிலே நாம் கடவுளுடைய முகத்தை தேடுவதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய மேன்மை என்பதற்கான 2 அடையாளங்கள். முதலாவது, நம்முடைய மனதையும் இருதயத்தையும் அவர் பேரிலே பதிக்க வேண்டும். We need to settle our minds and hearts on Him. The first aspect of approaching God, coming closer to God, is this, that is setting our minds and hearts upon Him, especially during pestilence. இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களின் மத்தியிலே நம்முடைய மனதையும் இருதயத்தையும் அவர் பேரிலே பதிக்க வேண்டும். மற்ற இடங்களிலே நாம் செலுத்தினால் நம்முடைய வேதனைகள் பலவீனங்கள் இன்னும் கூடுவதற்குத்தான் வாய்ப்பு உண்டு. வேத வசனங்களை பார்க்கலாம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆசாவை பற்றி படிக்கிறோம். 1 நாளாகமம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 Chronicles chapter 20 and verse 3. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த மனிதன் என்ன செய்தான்? யோசபாத்துக்கு விரோதமாக ஜனக்கூட்டம் வந்தபோது 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். ஒருமுகப்பட்டான். His heart and mind was together to seek the face of God. நம்முடைய விசுவாசம் ஏன் தளர்ந்து போகிறது? ஏன் நாம் சோர்ந்து போகிறோம்? நம்முடைய இருதயமும் நம்முடைய மனதும் இந்த கடினமான நாட்களில், யோசபாத்துக்கு திடீரென்று, அவன் கடவுளுக்கு பயந்த ஒரு ராஜா, கடவுளுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தவன், திடீரென்று ராஜாக்கள் திரண்டு அவனுக்கு விரோதமாய் ஒரு பெரும் திரளாய் வந்த பொழுது அவன் பயந்து, இயற்கையான ஒரு பாதிப்பு தான், அவன் பயந்து கடவுளுடைய முகத்தை ஒரு மனதோடு தேடினான். Seeking God with one mind and with one heart. ஒரு மனதோடு கடவுளுடைய இருதயத்தை தேடினான். அதே போல வேதத்தின் பல இடங்களிலே நாம் இப்படியாக ஒரு மனதோடு கடவுளை தேடினவர்களை படிக்கிறோம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 Chronicle chapter 22 and verse 9. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கலாம். 1 Chronicle chapter 22 and verse 19. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி, கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றியும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்துக்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். Again there is an invitation to seek after God with one mind heart. The setting of our hearts and minds, establishing that in the precepts of God and His majesty. வேதத்திலே பல இடங்களிலே அதை பார்க்கிறோம். 2 நாளாகமத்திற்கு மறுபடியும் வருவோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் இப்படி கொள்ளை நோய்கள் எல்லாம் வரும்போது அடிக்கடி பயன்படுத்துகிற வசனம். அதுல என்ன பார்க்கிறோம்? என் முகத்தை தேடி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அதாவது கொள்ளை நோயை நான் அனுப்பும் போது 13ஆம் வசனம், என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், forsaking, leaving aside the ungodliness or that doesn't please God, and to seek his face. கடவுளுடைய முகத்தை தேடுவதென்றால் ஏதோ நாம் இருக்கிற வண்ணமாக அல்ல, நம்முடைய கீழ்ப்படியாமைகளை பலவீனங்களை அறிக்கை செய்து நீங்கள் என்னை தேடினால் அப்பொழுது நான் உங்களுக்கு இறங்குவேன், உங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கட்டளிடுவேன் என்று தேவன் தாமே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிற அவருடைய எச்சரிப்பை நாம் கவனிக்கிறோம். அநேக சமயத்திலே நாம் அதை மறந்து விடுகிறோம். There are prayer warnings before God demonstrate his power through these kind of pestilence and difficulties. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 23 25 வசனங்கள். Leviticus chapter 26 verses 23 to 25. There is a prayer warning always involved before God could demonstrate his power over nations. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து, நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல், அதற்கு முன்பு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கனிகளை, உங்கள் தேசத்திலே கனி இருக்காது, அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார். There are prayer warnings. 20ஆம் வசனத்திலே, உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. இவைகள் எல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்புகள். இவைகளை செய்து 23ஆம் வசனத்திலே, இவைகளுக்கு நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து, if you rebel against me, it is as if the Lord is saying, I will rebel against you, I will be against you. உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து, அப்பொழுது உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் 25ஆம் வசனத்திலே, கொள்ளை நோய் உங்கள் நடுவிலே அனுப்புவேன். I will send pestilence. But beforehand there are warnings, prayer warnings, that the Lord is allowing the children of God to repent and to mend their ways. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சமிக்கைகளை தான் நாம் மறந்து விடுகிறோம். கடவுள் கொடுக்கிற சிறிய சிறிய எச்சரிப்புகள், கடவுள் பெரிய வாதைகளை அனுப்புவதற்கு முன்பதாக அவர் அனுமதிக்கிற அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலே அதை மறந்து விடுகிறோம். We ignore certain signs of God's warnings and teachings and admonitions before a calamity of this nature, nature comes up. ஆண்டவர் கொடுக்கிற சிறு சிறு எச்சரிப்புகளை நாம் மறந்து விடுகிறோம். இந்த தேசங்கள் மறந்து விடுகிறது. இந்த உலகம் எல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னது தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாக 20ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் எல்லாவற்றையும் சாதித்து விட்டோம், எந்த சந்ததியை காட்டிலும் நாங்கள் தான் உயர்ந்த சந்ததி, இந்த உலகம் நன்றாக இருக்க போகிறது, இந்த உலகம் செழிக்கிறது என்றெல்லாம் உலகத்தின் நாடுகள், நம்முடைய நாடு உட்பட உலகத்தின் நாடுகள் பிரகடனப்படுத்தினது. அதற்கு பல சான்றுகளை சொல்லுகிறார்கள். பொருளாதாரம் முன்னேறி இருக்கிறது, விளைச்சல் முன்னேறி இருக்கிறது, நாம் டெக்னாலஜியிலே முன்னேறி இருக்கிறோம், இப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் எல்லாரும் கடவுள் இல்லாமல் எங்களால் வாழ முடியும் என்ற நிலைமைக்கு மனிதன் வருகிறான். அப்பொழுது ஆண்டவர் சபைக்கு எச்சரிப்புகளை கொடுக்கிறார். சபை சொல்ல வேண்டிய செய்தியை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். சபை இந்த செய்தியை சொல்லவில்லை என்பது யதார்த்தம். The church did not proclaim the truth that was supposed to be taught or proclaimed during the so-called wellness or so-called good that was people claim to have. நன்றாக எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சபை தன்னுடைய செய்தியை சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொள்ளை நோயின் மத்தியிலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயமும் நம்முடைய மனதும் கடவுள் பேரிலே ஆழமாய் தங்கி இருக்க வேண்டும். ஏன் அநேக சமயத்திலே நாம் எல்லாம் சுமூகமாக இருக்கும் போது, when everything seems to be going all right, we pretend as if everything is all right. We don't need God, we don't need his precepts. எல்லாம் சுமூகமாக இருக்கும் போது நமக்கு கடவுள் வேண்டாம், அவருடைய வழிமுறைகள் வேண்டாம், எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். வெளியில் இருக்கிறவர்களை விட்டு விடுவோம். சபைகள் கூட தங்களுடைய ஆடம்பரத்தை காண்பிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு சபைகள் மூடப்பட்டு விட்டது. தங்களுடைய அலங்காரங்களை காண்பிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு சபைகள் மூடப்பட வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. எங்களுக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கிறது என்று பாருங்கள், எங்களுடைய திறனை பாருங்கள் என்றெல்லாம் பிரகடனப்படுத்தினார்கள். உலகம் அந்த சத்தத்தை கேட்டதோ இல்லையோ, சபை சபை என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசிகள் அந்த சத்தத்தை கேட்க தவறிவிட்டோம். இன்னைக்கு சபைகள் மூடப்பட்டு விட்டது. பல மாதங்களாக நாம் சபைக்கு கூட செல்ல முடியாத சூழ்நிலை. நம்முடைய செய்தி என்ன?
நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்ற செய்தி என்ன? இவைகளை பகட்டாக காண்பிப்பதற்கா கடவுளுடைய எச்சரிப்பை நாம் உதறி தள்ளிவிட்டோம். ஆகவே நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் கடவுள் பேரிலே, அவருடைய இரக்கத்தின் பேரிலே வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆமோஸ் 4 அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரம் 9-10 வசனங்கள். பழைய ஏற்பாட்டிலே 1066வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 1066வது பக்கம். ஆமோஸ் 4:9-10. கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புளி அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். There are prayer warnings, small indications that God wants us to come back. கடவுள் தம்மிடத்திலே நாம் திரும்புவதற்காக சில எச்சரிப்புகளை, சில சமிக்கைகளை ஆண்டவர் கொடுத்துக் கொண்டிருந்தார். அத்தி மரங்கள் ஒலிவ மரங்கள் பச்சை புளி அரித்து போட்டது. எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோய் உங்களுக்குள்ளே அனுப்பினேன். இப்பொழுது சொல்லுகிறார், இப்பொழுது நான் எகிப்தில் உள்ள கொள்ளை நோய்களை அனுப்பினேன், ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பவில்லை. உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன். சுவாசத்தை பற்றி சொல்லுகிறார். நாம் அநேக சமயத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர், சுகத்தை கொடுத்திருக்கிறீர் என்று. இந்த காலத்திலே இன்னொரு வார்த்தையும் சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்களுக்கு ஜீவனையும் கொடுத்திருக்கிறீர், ஜீவனின் பலத்தையும் கொடுத்திருக்கிறீர், ஆக்சிஜனையும் கொடுத்திருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தட்டுப்பாடு நிறைந்த காலம். நாசியிலே அவைகளை ஏற பண்ணுவேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். திரும்ப திரும்ப ஆண்டவர் அந்த எச்சரிப்பை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே நம்முடைய விசுவாசனுடைய சாராம்சம், நம்முடைய இருதயமும் நம்முடைய மனதும் கடவுள் பேரிலே தங்கி இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். இந்த நாட்களிலாவது நாம் அதை செய்ய அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது இறுதியாக, இந்த கொள்ளை நோய் மத்தியிலே நம்முடைய விசுவாசம், தாழ்மையோடு சிந்தையோடு நாம் ஆண்டவரை தேட வேண்டும். There is something called the humility with which we need to seek the face of God. Humility is essential to seek God and His mercy. தாழ்மையான சிந்தையோடு நாம் கர்த்தரை தேட வேண்டும். அநேக சமயத்தில் நாம் முழங்கால் பட்டி ஜபிக்கிறேன், அது தாழ்மையில்லை என்று கேட்கலாம். நான் வேதத்தை வாசித்து ஜபிக்கிறேன், அது தாழ்மையில்லை என்று கேட்கலாம். நான் நீண்ட நேரம் ஜபிக்கிறேன், அது தாழ்மையில்லை என்று கேட்கலாம். நான் கண்ணீரோட ஜபிக்கிறேனே, அது தாழ்மையில்லை என்று கேட்கலாம். வேதத்தின்படியான தாழ்மையை நாம் பார்ப்பது நல்லது. 2 நாளாம் 7 நமக்கு தெரியும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடும் போது. What do we mean by humbleness? Is it the posture that we enact or say the things that say that amounts to humbleness? No, Bible doesn't say that. I say a long prayer. I've been reading the Bible frequently these days. Is that the idea? No, that is not what the Bible says as humbleness. What do we mean by humbleness in the word of God? 10 சங்கீதம் 4 வசனத்தை பார்க்கலாம். Psalm 10 and verse 4. 10 சங்கீதம் 4 வசனம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேட மாட்டான். Here is an ungodly person because of his stubbornness of his heart, or his immaturity and his stubbornness towards God. He doesn't seek God, the face of God. His pride, there is pride that was reigning in his heart, so he doesn't seek God. And the Bible says, in the time of pestilence you seek God. How can a man full of pride would seek after God? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கிறோம். இந்த உலகம் எப்படி நாம் தாழ்மையோடு கடவுளை தேட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பில்லை என்பதை அறிக்கையிட வேண்டும். The first aspect of seeking God with humility is this, that is, we don't find security in this world. கடவுளிடத்திலே தாழ்மையாக அவருடைய முகத்தை தேடுவதென்றால், குறிப்பாக கொள்ளை நோயின் மத்தியிலே கடவுளை தாழ்மையோடு தேடுவதென்றால், இந்த உலகத்திலே எனக்கு பாதுகாப்பில்லை என்பதை அறிக்கையிட வேண்டும். We no longer, even otherwise we should have been, we no longer seek security in the system, in the schemes of this world. இந்த உலகத்திலே நாம் பாதுகாப்பை தேடுவதற்கு நாம் முற்பட முடியக்கூடாது. தாழ்மையினுடைய அடையாளம் என்ன? இந்த உலகத்திலே நாம் பாதுகாப்பை தேடாமல் தேவனே என்னுடைய பாதுகாப்பு என்று சொல்ல வேண்டும்.
91ஆம் சங்கீதத்தை நாம் படிக்கலாம். 91ஆம் சங்கீதத்திலே மோசே சொல்லுகிறார், 90ஆம் சங்கீதம் மன்னிக்கவும், Psalm 90 is about the prayer of Moses. He says, "O Lord, thou hast been our shelter and protector and guide, our succor for ages together." தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர். நல்ல வார்த்தை. 10வது வசனம், 90:10, எங்கள் ஆயுத நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீளார் 80 வருஷம். நல்ல வார்த்தை. தலைமுறை தலைமுறை எங்களுக்கு அடைக்கலமானவர். நல்ல ஜெபம். 10ஆம் வசனம், எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதிலார் 80 வருஷம். ஆனால் அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தையை கவனியுங்கள். தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். 70 வருஷம் 80 வருஷம் பலத்தின் மிகுதினாலே நாங்கள் வாழுகிறோம். ஆனாலும் எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஒவ்வொரு நாளையும் நாங்கள் அறியக்கூடிய அறிவை உம்முடைய கருத்திலிருந்து பெற்றோம் என்ற அறிவை நீர் எங்களுக்கு போதித்தருளும். Here's a beautiful picture of how we need to, how we can seek God in humbleness. Psalm 90 says, "Thou hast been our shelter, our fortress for ages, from generation to generations." And verse 10 of Psalm 90, our lifespan is 70, maybe with God's grace it's 80, but the psalmist Moses says, "But teach us to number our days," not years, not ages, not generations. Oh God, teach us to number our days. Each day is a gift from God. இதை நாம் உணர வேண்டும். இதுதான் தாழ்மையோடு கர்த்தரை தேடுவதனுடைய அடையாளம். ஒவ்வொரு நாளையும் நாம் கனத்தோடு எண்ண வேண்டும். இந்த நாளை ஜீவனோடு கொடுத்திருக்கிறார், பலத்தோடு கொடுத்திருக்கிறார், ஆக்சிஜனை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எங்களுடைய நாட்களை என்னும் அறிவு எங்களுக்கு போதித்தரும். இது தாழ்மை. இந்த நாளை ஆண்டவர் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நேற்று தினத்தை கொடுத்தார், நாளைக்கு இருப்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். பரலோகத்தின் வெளிச்சத்திலே நான் வாழ வேண்டும். அவருக்கு பிரியமாய் நான் சிந்திக்க வேண்டும். அவருடைய அன்பை நான் ருசிக்க வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும். Teach us to number our days is such a beautiful prayer that we could pray. He has been our fortress and shelter for ages together, and our lifespan can be 70 odd years. But yet the psalmist says in his wisdom, Lord, teach us to remember, to mindful of each day, or to be wise with each day. மாத்திரமல்ல, தாழ்மையோடு கடவுளை தேடுவதென்றால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்க முடியாது. Not to idle the prosperity of this world, idolizing the prosperity of the world. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், இந்த உலகத்தினுடைய சுகாதாரம், இந்த உலகத்தினுடைய மேன்மைகளின் மேலே நாம் நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் தாமே நம்முடைய நித்திய பாதுகாப்பு என்பதை நாம் அறிக்கையிட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரண்டும் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. குறிப்பாக கொள்ளை நோயின் மத்தியில ஒன்று, நம்முடைய இருதயத்தையும் ஆத்துமாவையும் ஆண்டவர் பேரிலே வைக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்புகளை கவனித்துக் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, தாழ்மையோடு ஆண்டவரை தேட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. இது புகை போன்று தோன்றுகிற நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் புகை போன்றி தோன்றி மறைகிறது. காலையில எழுந்திருக்கிறோம், மாலையிலே படுக்க போகிறோம், ஒரு நாள் முடிந்து விடுகிறது, ஒரு வாரம் முடிந்து விடுகிறது. இவைகளின் மத்தியிலே கடவுளுடைய முகத்தை நாம் தேட அழைக்கப்படுகிறோம். இதுதான் கடவுளுடைய முகத்தை தேடுவது. நம்முடைய இருதயத்தையும் ஆத்துமாவும் அவர் மேல் வைப்பது, ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்புகளை கவனிப்பது, ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருடைய கரத்திலே பெற்றுக்கொண்டோம் என்று நாம் வாழுவது. உண்மைதான். இந்த காலம், இந்த கடினமான காலம் வரும் என்று வேதத்தில் நமக்கு தெரியும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் நினைத்துக் கொண்டோம் நம்முடைய சந்ததிக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆகவே இது நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. உண்மைதான். We are surprised by the turn of events because we anticipated that calamities and pestilence would occur maybe after our generations. But it has come during our time, our era. Maybe the second coming of the Lord is at hand. கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். We need to be established, strengthened in our faith. விசுவாசத்திலே அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதோடு நிறுத்திக் கொள்ளாமல் விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும். அந்த ஒரு வசனத்தை பார்த்து முடிக்கலாம்.
ஆபிரகாமை பற்றி வேதவசனம் சொல்லுகிறதை பார்க்கலாம். ரோமர் 4 அதிகாரம். இந்த வேதவசனத்திற்கு தயவு நம்முடைய வேதவசனங்களை திருப்பிக் கொள்வோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னார். ஆனால் ரோமர் 4 அதிகாரம் 19, 20 வசனம், 21 வசனத்தை பார்த்து முடிக்கலாம். Romans chapter 4 verses 19, 20 and 21 depicts our situation and and demands our response accordingly from the life of Abraham. What should be our response of faith? ரோமர் 4 அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்திலே நாம் பலவீனமாய் இருக்க முடியும் இந்த காலத்திலே. ஆனால் ஆபிரகாம் அப்படி இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நமக்கு தெரியும், 100 வயதில் நீ குழந்தை பிறக்காதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதை எண்ணாதிருந்தான். He didn't reckon his age, the advanced age of his son and his wife. But God has promised that there would be an issue from the womb of his wife. 21 வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். He became strong in his faith because he believed the promises of God. Even though things look bleak and things are not according to his likes and tastes. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும், எல்லாம் சேர்ந்து வராவிட்டாலும், ஆபிரகாம் அவைகளை பார்க்காதபடி தேவனை நோக்கினான், விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக வேண்டும் என்று, விசுவாசத்திலே நாம் தேறினவர்களாக வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பற்றி படித்தோம், அது போதாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் விசுவாசத்திலே தேறினவர்களாக இருக்க வேதம் நம்மை அழைக்கிறது. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த காலையில் நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு சவால் நிறைந்த நாட்கள் என்பது உண்மைதான். இதன் மத்தியிலே தேவன் எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறார். பல இடங்களிலே இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரும் என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கடைசி காலத்தினுடைய அறிகுறி என்று சொல்லி இருக்கிறார். இவைகளின் மத்தியிலே நாம் விசுவாசத்திலே பலப்பட நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தளர்வுள்ள விசுவாசத்தை ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுவோம். சீக்கிரத்திலே இதை ஆண்டவர் மாற்றி போடுவார் என்ற நிச்சயம் இருக்கிறது. இது இப்படியே தொடரும் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் இதிலே நம்முடைய நம்பிக்கை வைக்காதபடி நம்முடைய நாட்களை எண்ணக்கூடிய அறிவை கட்டளையிட தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. சிறு சிறு எச்சரிப்புகளை ஆண்டவர் கொடுக்கிற சிறு சிறு எச்சரிப்புகளை நாம் கவனித்து விசுவாசத்திலே வல்லவர்களாக முன்னேற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.